விசிலடிப்பவர்களை தியேட்டருக்கு அனுப்புங்கள். சட்டசபைக்கு வேண்டாம். சட்டசபையில் விசிலடிக்க முடியாது. தியேட்டரில் தான் விசிலடிக்க முடியும். விசிலடிப்பவர்களை தியேட்டருக்கு அனுப்புங்கள். திமுகவை வீழ்த்துவதற்காக மட்டும் போராடவில்லை. பெரியார் அம்பேத்கர் பேசிய அரசியலையும் சேர்த்து வீழ்த்துவதற்காக போராடி கொண்டிருக்கிறீர்கள். தம்பி சீமானும் தம்பி விஜயும் இன்றைக்கு RSS பெற்றெடுத்த பிள்ளைகள் என்பது அம்பலமாகிவிட்டது. பாஜகவின் பிள்ளைகள் என்பது அம்பலமாகிவிட்டது. பிரபாகரன் பெயரை சொல்லி தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றி விடலாம் என்று கணக்கு போட வேண்டாம். சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். திமுககாரர்கள் பேசாமல் இருக்கலாம், திமுக காரர்கள் வாய் மூடி மௌனித்திருக்கலாம். திருமாவளவனால் அப்படி இருக்க முடியாது. திமுகவும் திகாவும் அமைதியாக இருக்கலாம். அதற்கு பல காரணங்கள் இருக்கலாம். நாங்கள் உயர்த்தி பிடிக்கிற அரசியல் திராவிடம் என்கிற சமூக நீதி அரசியல். அது திமுகவுக்கு சொந்தமானது அல்ல. அது திராவிட கழகத்திற்கு மட்டும் சொந்தமானது அல்ல. இடது பாட்டன் அயோத்தியாசப்பட்டியர் முன்னெடுத்த அரசியல். விசிலடிப்பவர்களை தியேட்டருக்கு அனுப்புங்கள். சட்டசபைக்கு வேண்டாம். சட்டசபையில் விசிலடிக்க முடியாது. தியேட்டரில் தான் விசிலடிக்க முடியும். விசிலடிப்பவர்களை தியேட்டருக்கு அனுப்புங்கள். திமுகவை வீழ்த்துவதற்காக மட்டும் போராடவில்லை. பெரியார் அம்பேத்கர் பேசிய அரசியலையும் சேர்த்து வீழ்த்துவதற்காக போராடி கொண்டிருக்கிறீர்கள். தம்பி சீமானும் தம்பி விஜயும் இன்றைக்கு RSS பெற்றெடுத்த பிள்ளைகள் என்பது அம்பலமாகிவிட்டது. பாஜகவின் பிள்ளைகள் என்பது அம்பலமாகிவிட்டது. பிரபாகரன் பெயரை சொல்லி தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றி விடலாம் என்று கணக்கு போட வேண்டாம். சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். திகாரர்கள் பேசாமல் இருக்கலாம், திமுக காரர்கள் வாய் மூடி மௌனித்திருக்கலாம். திருமாவளவனால் அப்படி இருக்க முடியாது. திமுகவும் திகாவும் அமைதியாக இருக்கலாம். அதற்கு பல காரணங்கள் இருக்கலாம். நாங்கள் உயர்த்தி பிடிக்கிற அரசியல் திராவிடம் என்கிற சமூக நீதி அரசியல். அது திமுகவுக்கு சொந்தமானது அல்ல. அது திராவிட கழகத்திற்கு மட்டும் சொந்தமானது அல்ல. இடது பாட்டன் அயோத்தியாசப்பட்டியர் முன்னெடுத்த அரசியல்.